السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وكفى والصلاة والسلام على سيدنا المرسلين وعلى آله الطاهرين وأصحاب الماجدين أجمعين. ما بعد قد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. من يشفع شفاعة حسنة يكن له نصيب منها ومن يشفع شفاعة سيئة يكن له كفل منها وكان الله على كل شيء مقيتا. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரிறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு கிருபைகள் அனைத்தும் முடித்தார். இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கருணை என்றென்றும் உண்டாகும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே சகோதரர்களே, வரக்கூடிய ஏப்ரல் 23ஆம் நாள் நாம் நம்முடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்கான ஒரு நாள். நாம் இந்த தமிழ்நாட்டின் இந்தியாவில் நாம் ஒரு இந்திய பிரஜை என்பதை நிரூபிப்பதற்காக நம்முடைய வாக்குரிமையை நிலைநாட்டுவதற்கான ஒரு நாள். நமக்கான ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நாள். நமக்கான ஆட்சியாளர் யார் இருக்க வேண்டும் என்பதை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு நாள். எனவே அந்த நாளில் நம்முடைய ஜனநாயக கடமையை, அந்த வாக்குரிமையை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமை. அதாவது நமக்கான ஆட்சியாளரை, ஒரு நல்லவரை பரிந்துரைக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அதாவது ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார், நிறைய பேர் ஆட்சி செய்ய வர்றேன் அப்படின்னு இருக்கிறாங்க, முன் வர்றாங்க அப்படின்னா அதுல நல்லவர் யார் என்பதை தேர்ந்தெடுத்து கொடுப்பது நமக்கான ஒரு கடமை. அந்த வகையில் நாம் பார்க்கின்ற போது ஒரு வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது. மை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனா யகுன் லஹு நஸீபும் மின்ஹா வமை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஸய்யிஆ யகுன் லஹு கிஃப்லும் மின்ஹா. யார் ஒரு நல்ல பரிந்துரையை செய்கிறாரோ அவருக்கு அதிலிருந்து ஒரு பங்குண்டு. யார் ஒரு கெட்ட பரிந்துரையை செய்கிறாரோ அவருக்கு அதிலிருந்து ஒரு பங்குண்டு என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றார். அந்த வகையில் நமக்கான ஒரு ஆட்சியாளரை, நல்லதொரு ஆட்சியாளரை நாம் தேர்ந்தெடுத்து வழங்குவது நம்முடைய ஜனநாயக கடமை என்பதை நாம் இந்த நேரத்திலே நினைவூட்டுகின்றோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளை சகோதரர்களே, இந்த இடத்துல நல்ல ஒருவரை நல்ல பரிந்துரை செய்யும் போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பிரதிபலன் நம்மை சார்ந்ததுதான். அதே நேரத்துல நம்முடைய அறியாமையின் காரணமாக, மக்களுடைய அறியாமையின் காரணமாக தவறான ஒரு பரிந்துரையை செய்துவிட்டால் அதிலிருந்து விளைகின்ற கேடுகள், அதிலிருந்து விளைகின்ற ஆபத்துகள், அதுவும் அவர்களை சார்ந்ததுதான். அவர்களுக்கு தான் அந்த ஆபத்து வரும். எனவே நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்துல நல்லதொரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை இந்த வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளே அவர்களே, ஒவ்வொருவரும் சரியான ஆட்சியாளரை, நல்ல பரிந்துரையை செய்ய வேண்டியது ஒரு கடமை இருக்கிறது. ஏனென்றால் நான் போய் வாக்கு செலுத்துவதன் காரணமாக என்ன ஒரு மாற்றம் நடந்துவிட போகிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் பொறுப்பு உணர்வு இல்லாமல்
பொறுப்பற்ற நிலையிலே இருந்துவிட்டால் அதனுடைய எதிர் விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும். ஏனென்றால் அண்மை காலத்துல நம்ம பார்க்கின்ற போது சில ஓட்டுகள், சில வாக்குகள் வித்தியாசத்தில் சிலர் வெற்றி பெறுவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்முடைய ஒரு வாக்கு நாம் செலுத்தாதன் காரணமாக யாரோ ஒரு கெட்டவர் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நம்முடைய அந்த கடமையை நாம் சரியாக செய்ய வேண்டும். இது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நாம் இங்கே நினைவூட்டுகின்றோம். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்தி. உங்களுள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி, ஒவ்வொருவரும் தம்முடைய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவார். ஒரு தந்தை என்று சொன்னால் அந்த தந்தை தன்னுடைய பிள்ளைகள் குறித்து விசாரிக்கப்படுவார். ஒரு தாய் என்று சொன்னால் அந்த தம்முடைய வீட்டிலே உள்ள பிள்ளைகள், கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இது குறித்து அவன் விசாரிக்கப்படுவார். அது மாதிரி அல் இமாமு ராஇ வ மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்தி. ஆட்சி தலைவர் பொறுப்பாளர். ஆட்சி தலைவர் ஒரு பொறுப்பாளர். அவர் தம்முடைய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவார். நீ உன்னுடைய ஆட்சியின் கீழ் இருந்த மக்களுக்கு என்ன சேவை செய்தாய், எவ்வாறு அவர்களை வழி நடத்தினாய் என்பது குறித்த விசாரணை அவருக்கு உண்டு. வர்ரஜுலு ராஇன் ஃபி அஹ்லிஹி வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்தி. ஒரு ஆண் அவன் தன்னுடைய குடும்பத்தினர் குறித்து விசாரிக்கப்படுவான். அதற்கான பொறுப்பாளி, குடும்பத்திற்கான பொறுப்பாளி அவன். அந்த பொறுப்பு குறித்து நாளை மறுமையிலே விசாரிக்கப்படும். வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா வ மஸ்ஊலத்துன் அன் ரஇய்யத்திஹா. ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீட்டுக்கான பொறுப்பாளி. அவனுடைய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவாள். வல் ஹாதிமு ராஇன் ஃபீ மாலி ஸய்யிதி. ஒரு பணியாளர் தன்னுடைய எஜமானர், தன்னுடைய உரிமையாளருக்கான அவருடைய பொருளாதாரத்திற்கு, அந்த பொருளை பாதுகாக்க வேண்டும், அந்த பொருளுக்கான பொறுப்பாளி அவர். அது குறித்து விசாரிக்கப்படுவார். ஆக ஒவ்வொருவரும் பொறுப்பாளி, ஒவ்வொருவரும் தம்முடைய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவார் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த வகையில நமக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு பொறுப்பு. நீ அதாவது இந்த இந்திய பிரஜை, இந்திய குடிமகன் என்ற அடிப்படையில நமக்கான ஒரு வாக்கு வழங்கப்பட்டிருக்கு, வாக்குரிமை. அந்த வாக்குரிமையை சரியாக பயன்படுத்தி சரியானதொரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுப்பது நம்முடைய பொறுப்பு. இல்லை என்று சொன்னால் தவறான ஆட்சியாளர்கள், கெட்ட ஆட்சியாளர்கள், மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து விடுவார்கள். அதற்கு நாம் ஒரு காரணமாக இருந்து விடக்கூடாது. கணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றி கொண்டிருந்த போது ஒருவர், கிராமத்து அரபியர் ஒருவர் வந்து அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கின்றார். மத்தஸ்ஸா, மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே கண்டுகொள்ளாமல் அப்படியே தொடர்ந்து உரையாற்றி கொண்டே இருக்கின்றார்கள். கடைசியாக உரையெல்லாம் முடித்த பிறகு இந்த கேள்வி கேட்டவர் யார் அப்படின்னு கேட்ட உடனே நான் தான், யார சொல்லுங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா உய்யத்தில் அமானத்து ஃபந்தலிரி ஸாஆ. அமானத் வீணடிக்கப்பட்டால் நீ மறுமை நாளை எதிர்பார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போது கேட்கிறான், கைஃப இல்லாத்துஹா யா ரசூலல்லாஹ். அந்த அமானத்தை வீணாக்குவது என்றால் என்ன, அது எவ்வாறு நிகழும் அப்படி கேட்கும்போது, கால இதா உஸ்னிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்தலிரி ஸாஆ. தகுதி இல்லாதவருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டால் அப்போது நீ மறுமை நாளை எதிர்பார் என்று சொன்னார். தகுதி இல்லாதவர், ஆட்சி செய்வதற்கான தகுதி இல்லாதவர்கள் தான் இன்று முன்னால நாங்க ஆட்சி செய்ய போறோம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நாங்க ஆட்சி செய்ய போறோம், எங்களுக்காக வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆக தகுதி இல்லாத பலர் இன்று மக்கள் முன்னிலையில எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்க உங்களை ஆட்சி செய்யறோம், ஏற்கனவே இருந்த ஆட்சியை விட சிறந்த ஆட்சி கொடுக்க போறோம், ஏற்கனவே வழங்கிய அந்த தொகையை விட நாங்க அதிகமா கொடுப்போம், இப்படியெல்லாம் சொல்லி மக்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நாம் தகுதி இல்லாதவருக்கு நம்முடைய வாக்கை செலுத்திவிட்டால் அதனுடைய பின் விளைவுகள்
நம்மை சார்ந்து நாம் தான் அந்த பின் விளைவுகளை அனுபவிச்சு ஆக வேண்டும். கணித்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளே சோர்களே, நாம் இந்த நேரத்துல இந்த ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய வாக்குரிமையை சரியான முறையில பயன்படுத்த வேண்டும். அதை தவறாகவோ அல்லது அதை வீணாக்கி விடவோ கூடாது. நான் போய் என்னங்க ஓட்டு போடுறதுனால எனக்கு என்னங்க வந்துச்சு, எனக்கு என்ன காசா பணமா அப்படின்லாம் நினைச்சிடக்கூடாது. அதுல கொஞ்ச நேரம் போய் நின்று சிரமப்பட்டாவது அந்த வாக்கை சரியான ஆளுக்கு செலுத்தி விட வேண்டும். அது நம்முடைய கடமை. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளே, கடந்த காலங்கள்ல அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை எவ்வாறு இருந்தது என்று பார்க்கின்ற போது, ஆட்சியாளரை பையத்து மூலம் தேர்ந்தெடுப்பார்கள். கையில பையத்து செஞ்சு கொடுப்பாங்க, நீங்க ஆட்சியாளரா இருங்க அப்படின்னு சொல்லி அப்படி கையில பையத்து செய்து கொடுப்பாங்க, ஒப்பந்தம் செய்து கொடுப்பார்கள். நீங்கள் தான் எங்களுக்கான ஹலீஃபா அப்படின்னு சொல்லி. அந்த வகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சஹாபாக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் தகுதியானவர் என்று சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அவர்களுக்கு உடம்பு சரியில்லாத போது, நோய்வாய்ப்பட்டு இருந்த போது அபூபக்கர் தான் முன்னிலையிலே தொழுக வைத்தார், முன்னின்று தொழுக வைத்தார். மற்ற எல்லா காரியங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களோடு நெருக்கமாக இருந்தார். எனவே அவருக்கே நம்ம ஒப்பந்தம் செய்து கொடுப்போம், அவர் தான் நம்முடைய ஹலீஃபா அப்படின்னு சொல்லி சஹாபாக்கெல்லாம் ஒன்றிணைந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒப்பந்தம் செய்து கொடுத்தாங்க. ஒரு நல்லது ஒரு ஹலீஃபாவை தேர்ந்தெடுத்தாங்க. மக்களுக்கு சிறந்த ஆட்சியை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வழங்கினார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதன் பிறகு அவர்களுடைய ஆட்சி காலத்தை முடியக்கூடிய அந்த தருவாயில எனக்கு பிறகு உமரை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அதனால உமர் அவர்கள் ஹலீஃபாவாக ஆக்கப்பட்டார்கள். இது ஒரு நிலைப்பாடு. அதாவது தனக்கு பிறகு யாரும் சொல்லாம ரசூல்லா போனாங்க, சஹாபாக்கள்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்தாங்க. இது ஒரு முறை. ஆனா தனக்கு பிறகு இன்னார் இருந்தால் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க. அந்த அடிப்படையில உமர் ரலியல்லாஹு அவர்களை ஹலீஃபாவாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார். ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலம் முடியக்கூடிய அந்த தருவாயில மரண நேரத்துல அவங்க சொல்றாங்க, 6 பேர் கொண்ட குழுவை அவர்களே நியமித்தார்கள். 6 பேர் கொண்ட குழு, அதுல அவங்களுடைய மகனார் கூட கிடையாது. 6 பேர் கொண்ட குழுவை நியமனம் செய்து, நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஹலீஃபாவை தேர்ந்தெடுங்க, அவங்கதான் உங்களுக்கான ஹலீஃபா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த அடிப்படையில 6 பேர் கொண்ட குழுவினர் ஒன்றிணைந்து மஷூரா செய்து ஆலோசனை செய்து அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுத்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய காலம் முடிந்து அவங்களுடைய காலம் அவங்க ஷஹீதாக ஆக்கப்பட்டு விடுகின்றார்கள். அதன் காரணமாக அவங்க எந்த ஆலோசனையும் சொல்லல, அப்படியே அவங்க வஃபாத் ஆயிடுறாங்க. அதன் பிறகு சஹாபாக்கள்லாம் சேர்ந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்கள ஹலீஃபாவாக்குனாங்க. இப்படிதான் நம்முடைய இஸ்லாமிய பாரம்பரியம் வருகிறது. யாராவது ஒருவரை, மிக முக்கியமான ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு எல்லாரும் ஒப்பந்தம் செய்வாங்க. அது காலப்போக்கில் சிதறுண்டு போய்விட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, இன்றைய நம்முடைய இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒரு ஜனநாயக முறை, 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் 18 வயதுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அவர் வாக்கு செலுத்தலாம் என்ற உரிமையை இந்திய அரசு நமக்கு வழங்கி இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில இன்று ஜனநாயக முறையில தேர்தல் நடக்கக்கூடிய 70க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கின்றன. அது அல்லாத மற்ற நாடுகள்ல ஜனநாயகம் இல்லாமல் மன்னராட்சி முறை என்ற அடிப்படையில மன்னராட்சியும் இருக்கிறது. அது எதுவுமே இல்லாம சில அதாவது வம்பர்கள் செய்யக்கூடிய, ஆட்சி செய்யக்கூடிய இடமும் இருக்கிறது, நாடும் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் தாண்டி நாம ஒரு ஜனநாயக நாட்டில இருக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில நமக்கு வழங்கப்பட்ட ஒரு உரிமை, அந்த வாக்குரிமை என்பது நமக்கு வழங்கப்பட்ட ஒரு உரிமை. அதை சரியான முறையில பயன்படுத்தி நாம் நல்லதொரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, இன்றைய தேர்தல் நடைமுறையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும், தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு இந்த தேர்தல் முறை இருக்கிறது. அதனால சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை நம்ம பார்க்கின்ற போது, இன்னைக்கு அதாவது ஒரு தொகுதியில, ஒரே தொகுதின்னு வச்சுக்குவோம், இப்ப மயிலாப்பூர் தொகுதி அப்படின்னு சொன்னா ஒரு 4 பேர் நிக்கிறாங்க ஆட்சியா, நான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர், 4 மேற்பட்ட இருக்கிறாங்க. ஆனா அந்த மிக குறிப்பிட்ட கட்சி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4 பேர் நிக்கிறாங்க.
இப்ப இந்த 4 பேர்ல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா ஓட்டு வாங்குறாங்க. ஒருத்தர் 20%, ஒருத்தர் 25%, இது ஒருத்தர் 15%, இது மாதிரி வாங்குறாரு. ஆனா வெற்றி பெறக்கூடியவர் ஒரு 30% வாங்குறாரு அப்படின்னு சொன்னா, மீதி உள்ள, அதாவது 30% பெற்றவர் வெற்றி பெற்று கொள்கிறார். ஆனா மீதி, அதாவது 70% எதிரான வாக்கு தானே, அவருக்கு எதிரான வாக்கு தான். இந்த 30% பெற்றவர் வெற்றி பெற்று விடுகிறார். ஆனால் அந்த 30 கழிச்சிட்டு மீதியை பார்த்தா 70% அவருக்கு எதிரான வாக்குகள் தான். அப்ப இங்கே மற்றவர்களுடைய வாக்கெல்லாம் வீணா போயிடும். வெறுமனே 30% மக்களுடைய வாக்கு மட்டும்தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஆனாலும் அவரு வெற்றி பெற்றவராக ஆகிவிடுகிறார். சுருக்கமா சொன்னா, மற்றவர்களை விட, மற்ற 3 பேரை விட ஒருவர் மட்டும் ஒரு வாக்கு அதிகமா வாங்கிட்டாக்க கூட அவர் தான் வெற்றியாளர் அப்படின்னு இங்கே அறிவிக்கப்படுகிறது. அப்ப இது ஜனநாயக முறைப்படி நம்ம பார்க்கின்ற போது சம வாய்ப்பு எல்லோருக்கும் வழங்கப்படவில்லை என்பதை நம்ம பார்க்கணும். அப்ப அந்த அடிப்படையில அதனாலதான் எல்லோருக்கும், அதாவது கட்சிகள் நடத்துகின்ற எல்லோருக்குமே, அதே போல ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்தவர்கள் கட்சி நடத்துகின்றார்கள். இப்ப எல்லோருக்குமே வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் மிக சிலர் மட்டும் ஒரு நல்லதொரு செயலை, அதாவது நல்ல ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். அதாவது சதவீத விகிதாச்சார அடிப்படையில் இந்த வாக்குரிமை நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லி, அதாவது விகிதாச்சார அடிப்படையில் அப்படின்னு சொன்னா, இப்ப வேட்பாளர்கள் நிக்கிறாங்கல்ல, அந்த வேட்பாளர்கள்லாம் தேவையில்லை. வெறுமனே கட்சியுடைய சின்னம் மட்டும்தான், அந்தந்த சின்னம், கட்சியுடைய சின்னங்கள் மட்டும்தான் அங்க வைக்கப்படும். அதுல உதாரணமா முஸ்லிம் லீக் அப்படின்னு சொன்னா ஏணி சின்னம் அங்க இருக்கும். அப்ப அங்க எல்லா தொகுதியிலையும் அவங்க போட்டியிடலாம். இன்னைக்கு அதாவது இன்றைக்கு மாதிரி கூட்டணி கட்சியில தான் போய் சேரணும் அப்படிங்கிற நிர்பந்தம் கிடையாது. அதே போல அவங்களுடைய சின்னத்துலதான் நம்ம போட்டியிடணும் அப்படிங்கிற நிர்பந்தம் கிடையாது. விகிதாச்சார அடிப்படையில வந்துச்சுன்னு சொன்னா மிக சிறப்பாக இருக்கும். அப்ப உதாரணமா முஸ்லீம் லீக் அப்படின்னு சொன்னா அவங்க 234 தொகுதியிலையும் போட்டியிடலாம். எங்கெல்லாம் ஓட்டு நமக்காக அந்த சின்னத்துல விழுகிறதோ அதை அனைத்தையும் ஒருங்கிணைத்து பார்க்கின்ற போது நமக்கான சதவீதம் நிறைய கிடைக்கும். அப்ப அந்த அடிப்படையில ஒரு முஸ்லீம் லீக் அப்படின்னு சொன்னா ஒரு 25க்கு மேற்பட்ட அல்லது 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இதை செயல்படுத்துவதற்கு யாரும் இல்லை. சில பேர் சொல்றாங்க, முன்னாள் தேர்தல் ஆணையர் லிங்கோ அப்படிங்கிறவரு இதை வலியுறுத்தி சொன்னார். விகிதாச்சார அடிப்படையில் தான் தேர்தல் நடைபெற வேண்டும், அதன் மூலம் தான் எல்லாருக்கும் அந்த நல்வாய்ப்பு கிடைக்கும், எல்லாருக்கும் அந்த வாக்கு சதவீத அடிப்படையில, அவங்களுடைய மக்கள் தொகையின் அடிப்படையில அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலர் இருக்கின்றார்கள். ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு அரசியல்வாதிகள் தயாராக இல்லை. அவ்வாறு ஒரு தேர்தல் வந்தால் எல்லோரும் செலுத்தக்கூடிய வாக்கு பயனுள்ளதாக மாறுவதோடு அந்தந்த கட்சிக்கும் அந்தந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கான பிரதிநிதித்துவம் மிகுதியாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை வலியுறுத்தி நிறைய பேரு அந்த செய்தியை முன்வைக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில நம்ம பார்க்கும்போது காலம் செல்ல செல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை விட அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் இதை விட மோசமாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காலம் செல்ல செல்ல இதை விட மோசமான காலத்தை தான் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். நாம கடந்த காலத்துல சொல்லியிருப்போம், அவர் சரியில்லை, இவர் சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு ஆட்சியாளர் மாறின பிறகு நமக்கு இவரை விட அவரே பரவாயில்ல போல, அவரே நல்ல விதமா ஆட்சி செஞ்சாரு, ஆனா இன்னைக்கு வந்திருக்கிறவர் இதை விட ரொம்ப மோசமான ஆட்சி செய்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நிலையை நம்ம பார்க்கணும். ஆக காலம் செல்ல செல்ல இதை விட மோசமான காலம்தான் வரும். இப்ப மத்திய அரசை நம்ம பார்க்கும்போது கடந்த காலத்துல, அதாவது கடந்த காலங்கள்ல ஆட்சி செய்ததை விட இப்ப அதை விட மோசமான ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முஸ்லிம்களுக்கு எதிரான வன்மம் பரப்பப்படுகிறது. வெறுமனே முஸ்லிம்களுக்கு எந்த சலுகையும் செய்யல அப்படின்னா கூட பரவாயில்ல, அவங்கவுங்க உழைச்சு சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா முஸ்லிம்களுக்கு எதிரான வன்மம் பரப்பப்படுகின்ற போது முஸ்லிம்கள் சாதாரணமாக இயல்பு நிலையில வாழ்வது கூட மிக சிரமமா இருக்கும். ஒரு வீட்டை வாடகைக்கு பிடிக்க முடியல, ஒரு தொழில் செய்ய முடியல, ஒரு நல்ல விதமா அவர்கள் இயல்பாக வாழ முடியல, வெளியில போக முடியல,
இயல்பான, அதாவது மக்கள் எல்லாம் கலந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல இயல்பா நம்ம செல்ல முடியல, இயல்பாக நாம் பயணம் செய்ய முடியல, ஒரு நாட்டுக்கு போக முடியறது இல்ல. அது எல்லாவற்றிலும் முஸ்லிம்கள் வன்முறையாளர்கள் அப்படிங்கிற அந்த தோற்றம், அந்த பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக இன்று முஸ்லிம்கள் பல இடங்கள்லையும் அச்சுறுத்தலுக்கு ஆளாகின்றார்கள். இயல்பான நிலையில அவங்க வாழ முடியல, அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவுகளை சொல்களே, இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால், மிக இனிமையா, அதாவது அமைதியான ஆட்சி நடைபெற வேண்டும் என்று சொன்னால் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும், நல்ல விதமாக நாம் அறிந்திருக்கிறோம். அத்தகைய ஆட்சியாளர்களை, நமக்கு சாதகமான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இன்று தம்முடைய சொந்த குடும்ப உறுப்பினர்களை சரியான முறையில கவனிக்காதவர்கள், குடும்பத்துல உள்ளவர்களை அரவணைக்க தெரியாதவர்கள் கூட நான் மக்களுக்கு சேவை செய்யறேன் அப்படின்னு தம்மை முன்னிலைப்படுத்தக்கூடிய நிலையை பார்க்கணும். அப்ப அவர்கள் எல்லாம் எவ்வாறு சேவை செய்வார்கள்? நம்முடைய குடும்ப உறுப்பினர்களையே கவனிக்காதவர்கள் எவ்வாறு தம்முடைய சமுதாய மக்களை கவனிப்பார்கள்? அதாவது ஒரு நடிகருக்கு பின்னால் இன்று எத்தனையோ பேர் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதுல முஸ்லிம்கள் என்ற பெயரை சொல்லிக்கொண்டு, நாங்களும் முஸ்லிம் தான் அப்படின்னு சொல்லிக்கொண்டு புர்காவை அணிந்து கொண்டு பெண்கள் செல்கின்றார்கள், ஆண்களும் செல்கின்றார்கள். பின்னால இளைஞர்கள் எல்லோரும் அந்த நடிகரை பற்றி, சில நடிகரை முன்னிலைப்படுத்தி இவர் மக்களுக்கு நல்லது செய்வார், தொண்டாற்றுவார், சேவைகள் செய்வார் அப்படின்லாம் சொல்லி அவங்க திரைப்படத்துல பார்த்த அந்த காட்சிகளை வைத்து அதையெல்லாம் மக்களுக்கு தொண்டுகளாக செய்வார் அப்படின்னு சொல்லி மக்கள் பேசக்கூடிய நிலையை நம்ம பார்க்கணும். அவர்கள் அரசியல் அறிவற்றவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, சமுதாயத்துல நிலவி வரக்கூடிய பிரச்சனைகளை அவர்கள் பார்க்கவே இல்லை, நேரடியாக அனுபவிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்கள் எல்லாம் அதாவது அந்த தமிழ்நாட்டை விட்டு வேறு மாநிலங்களுக்கு சென்று பார்த்தால் அவர்களுக்கு நிலை புரியும், எப்படி இருக்கிறது, அங்க ஆட்சி எவ்வாறு இருக்கிறது, மக்கள் எவ்வாறு வாழ்கின்றார்கள், முஸ்லிம்கள் எவ்வாறு துன்புறுத்தப்படுகின்றார்கள் என்பதெல்லாம் அவங்களுக்கு இதை விட்டு போகும்போதுதான் தெரியும். ஆனா அவர்கள் இங்கே இருப்பதன் காரணமாக இங்கே, அதாவது இந்தியாவில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெருமக்களே, அவர்களே, மிக முக்கியமான ஒரு செய்தி நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள், நீங்கள் கூலி கொடுக்கப்படுவீர்கள். அதாவது நம்மள்ட்ட இயலாத நேரத்துல, நம்மள்ட்ட எதுவும் இல்லை அப்படிங்கிற நேரத்துல நம்ம பரிந்துரை செய்யணும். இவருக்கு செய்யுங்க, இவர் நல்லவர், இவருக்காக நீங்க செய்யுங்க. இவர் கொஞ்சம் ஏழ்மையா இருக்கிறாரு, இவருக்கு நீங்க உங்களால் இயன்ற பொருளாதாரத்தை கொடுத்து உதவுங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேருக்கு நம்மால் இயன்றதை பரிந்துரை செய்யறோம். அப்படி பரிந்துரை செய்தவன் காரணமாக நமக்கு கூலி கொடுக்கப்படுகிறது. அந்த வகையில நம்ம பார்க்கின்ற போது நம்ம இப்பவும் ஒரு பரிந்துரை தான் செய்யணும். இன்னவர் நல்லவர், எங்களுக்கான ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவரை, நல்ல ஆட்சியாளரை தேர்ந்தெடுத்து அவரை நம்ம பரிந்துரை செய்யறோம் அரசு. அப்படி பரிந்துரை செய்கின்ற போது அதற்கான பிரதிபலன் நிச்சயமாக நமக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பிரிவுகளே, சார்களே, இந்த வகையில நம்ம பார்க்கின்ற போது காலம் செல்ல செல்ல எந்த அளவிற்கு அதாவது நம்முடைய பரிந்துரை எந்த அளவிற்கு நமக்கு நன்மையை தருமோ, நல்ல பரிந்துரை, அதே போல எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க கவனிக்க வேண்டும். தவறான ஒரு பரிந்துரையை செய்துவிட்டால், கடந்த காலங்கள்ல மக்கள் தவறான ஒரு பரிந்துரை செய்து விட்டதன் காரணமாக இன்று நாம் பல்வேறு கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்கள் மட்டுமல்ல, மக்கள் எல்லோரும் தான். அது எல்லோருக்கும் பொதுவானது. பணத்தினுடைய மதிப்பு குறைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா செல்லாது என்று சொல்லப்பட்டால் அது முஸ்லிம்களுக்கு மட்டுமா? எல்லாருக்கும் தான். பெட்ரோல் விலை ஏறி போச்சுன்னு சொன்னா அது முஸ்லிம்களுக்கு மட்டுமா? எல்லோருக்குமான பாதிப்பு. இப்படி எல்லோருக்குமான பாதிப்பை இன்று மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப தவறான பரிந்துரை செய்தால் அதனுடைய எதிர் விளைவுகளை நாம் தான் சந்திக்க நேரிடும். எனவே பரிந்துரை செய்கின்ற போது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய ஆட்சியாளர், நமக்கு இந்த ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கிறோமோ, இவருக்கு ஓட்டு போடுறோமே, இவர் மக்களுக்கு நல்லது செய்வாரா அப்படிங்கிறத நம்ம நினைத்து சிந்தித்து அதுக்கு பிறகுதான் நம்முடைய வாக்கு செலுத்த வேண்டும். இதுல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, அவர்களே, இன்று சில நடிகர்களை வைத்து தவறான பிம்பத்தை உண்டாக்குகின்றார்கள். அதுலதான்
இன்று இந்த தமிழ் நடிகர் மட்டுமல்ல, இந்தி நடிகர்களையும் சில பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு நடிகரை யார் பிரபலமா இருக்கிறாங்களோ அவரை தேர்ந்தெடுத்து முஸ்லிம்களுக்கு எதிரான கட்டமைப்பை அந்த திரைப்படத்தின் வாயிலாக பரப்புகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில்தான் நிறைய படங்கள் கடந்த காலங்கள்ல. இப்ப அண்மை காலத்துல ஜனநாயகன் அப்படின்னு ஒரு திரைப்படம், அதே போல அந்த ஹிந்தி பகுதியில அங்க உள்ள ஒரு நடிகரை வைத்து அங்கே ஹிந்தியில ஒரு திரைப்படம், இப்படியாக முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலை கட்டமைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நேரத்துல நாம் எத்தகைய ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. அதே போல யாரை தேர்ந்தெடுத்து விடக் கூடாது என்பதிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். கணித்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளை சோழர்களை நமக்கு வழங்கப்பட்ட இந்த வாக்குரிமையை சரியான முறையில பயன்படுத்தி நாம் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி, நம்முடைய பொறுப்பு குறித்து நாளை மறுமையில விசாரிக்கப்படுவோம் என்ற அடிப்படையில் நாம் சரியான முறையில இந்த வாக்கு செலுத்தி சரியான ஒரு தலைவரை ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நல் வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. யாரும் அசட்டையாக, கவனக்குறைவாக அல்லது சோம்பேறித்தனமாக இருந்துவிட வேண்டாம். ஒவ்வொருவரும் தம்முடைய வாக்கு செலுத்துதலை, வாக்குரிமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாம் நினைவூட்டுகின்றோம். அல்லாஹ் தஆலா நல்லதொரு ஆட்சியாளரை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து தருவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.